ராமநாதபுரம் மாவட்டத்தில் 31.86% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருப்பது 11 மணி நிலவரம். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரமக்குடியில் 29.67%, திருவாடனை 26.88%, இப்படியாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பார்க்குறோம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய வாக்கினை பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். இந்த 11 மணி நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம். ராமநாதபுரத்தில் 26.4, முதுகுளத்தூரில் பார்க்குறோம் 25.96%. 11 மணி நிலவரப்படி இந்த 4 தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தொகுதி வாரியான அந்த நிலவரம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ 11 மணி நிலவரம் இந்த நம்பர்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் சுபேர் சார்? இல்லை, இங்கே ராமநாதபுரம் இந்த பகுதி தென் பகுதிகள் ஃபுல்லாக வந்து கடுமையான வெயிலாக இருக்கக்கூடிய காலம். எனக்கு தெரிஞ்ச மதியானம் லஞ்ச்லாம் முடிச்சு ரிலாக்ஸாக அந்த 3 to 6ங்கிறது கொஞ்சம் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வெக்கேஷன் லீவுனால கொஞ்சம் வெயில் தாளாக போய் போடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பக்கம் தான் கடுமையான வெயில் இப்போ 100 டிகிரிக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால் மதியானத்துக்கு 3 மணிக்கு மேலே இவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நமக்கு ஃபைனல் வந்து ஈவினிங் அந்த 6 மணிக்கு அந்த வைண்ட் அப் பண்ணுறதுக்கு பிறகு தான் நமக்கு அது ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் 3 to 6ங்கிறது கொஞ்சம் இந்த பகுதிகளில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நெல்லை மாவட்டத்திலையுமே அப்டேட் வந்துருச்சு பாருங்க, 32.95%. ராமநாதபுரத்தில் பார்த்தோம், இப்போ அடுத்து நெல்லையில் 32% தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த தொகுதிகள்னு பார்க்குறோம், அம்பையில் 36.85%, நெல்லையிலேயே 34.17%, நாங்குநேரியில் 32.23%, ராதாபுரம்ல 32.04%, பாளையங்கோட்டையில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு 29.81%. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் சென்னை இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க. காலையில தான் போய் இறங்கியிருப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்றதெல்லாம் கூட இருக்கு இதெல்லாம். அதனால நமக்கு கிளியரான பிக்சர் வந்து வெயில் கம்மியா இருக்கும், வெயில் கம்மியான பிறகு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியானம் போகலாம் அப்படின்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த பகுதியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முறை 85க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்பல்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு எஸ்ஐஆர் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எஸ்ஐஆர் ஒரு பெரிய ரோல் மட்டும் கிடையாது, ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்திருக்கு. அது 2 தரப்பாகவும் பேசுகிறாங்க. ஒரு விஜய் மட்டுமே ஒரு ஃபேக்டராக கிடையாது, விஜய்க்கு எதிராகவும் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு 60% அங்கே இருந்தாங்கன்னா ஒரு 40% ஒரு ஐடியாலஜிகள் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பேசுகிறாங்க, இல்லை எங்கள் அண்ணன் தான் பிரச்சனை அவங்க பேசுகிறாங்க. சரி, பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. 85% தாண்டி போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்மளுடைய இலக்கு என்னவோ 100% தான் வாக்குப்பதிவு, அதை அடையணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் இதோடைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.